ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலைவாணிஸ் கிச்சன். நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஆலு பராட்டா. ஆலு பராட்டா நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, டின்னர் ரெசிபி, கிட்ஸுக்கெல்லாம் லஞ்சுக்கு பேக் பண்ணி கொடுக்கறதுக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இது. ஆலு பராட்டா செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். ஆலு பராட்டா செய்யும் போது நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா, இந்த ஸ்டஃபிங்கை நம்ம பராட்டாவில் வச்சு உருட்டும் போது ஸ்டஃபிங் வெளியில் வந்துடும். அந்த மாதிரி ஸ்டஃபிங் வெளியில் வராமல் பர்ஃபெக்டான ஆலு பராட்டா செய்யறதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம இதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து கடைசியாக நான் கொஞ்சம் போல் ஓமம் இந்த மாதிரி நல்லா நசுக்கி சேர்த்துக்கிறேன். எந்த பராட்டாக்குமே நம்ம ஓமம் சேர்த்து செய்யும் போது அதோடய ஃப்ளேவர் சேர்ந்து நம்ம பராட்டா சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஓமம் சேர்க்குறது டைஜஷனுக்கும் நல்லது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாவை நீங்கள் ரொம்ப டைட்டான கன்சிஸ்டன்சியில் பிசைஞ்சிங்கனாலும் நம்ம உருட்டும் போது அப்புறம் அதிகமான ப்ரெஷர் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ ஸ்டஃபிங் வெளியில் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நல்லா சாஃப்டான பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இதை மூடி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அடுத்ததாக இதுக்கு உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கை மசிச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு நம்ம நல்லா வேக வச்சுட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். எங்கேயுமே கட்டிகள் இருக்கக்கூடாது. அங்கங்கே உருளைக்கிழங்கு வந்து சரியாக மசிக்காமையோ இல்லை வேகாமையோ கட்டி மாதிரி இருந்ததுன்னா நம்ம பரோட்டாவில் ஸ்டஃபிங்கை வச்சு உருட்டும் போது ஸ்டஃபிங் வெளியில் வந்துடும். அடுத்ததாக ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் பொரிஞ்ச உடனே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பொன்னிறமாகிற அளவுக்கு வதங்க வேண்டியதில்லை. கண்ணாடி பதம்னு சொல்லுவோம்ல, அந்த அளவுக்கு வதங்கினா போதும். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதில் ஒரு பச்சை மிளகாய் நல்லா பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கின உடனே அடுத்ததாக இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு ட்ரை மேங்கோ பவுடர், அதாவது அம்ச்சூர் பவுடர்னு சொல்லுவாங்க, அதை சேர்த்துக்கிறேன். இந்த மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மசிச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். அம்ச்சூர் பவுடர் இல்லைன்னா நீங்கள் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டஃபிங் வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு கெட்டியான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். சில டைமில் பார்த்திங்கன்னா நம்ம வேக வைக்கிற உருளைக்கிழங்குல ஈரப்பதம் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் கொஞ்சமாக பொட்டுக்கடலை மாவோ அப்படி இல்லைனா கொஞ்சமாக அவலை பொடி பண்ணிவிட்டு இந்த ஸ்டஃபிங் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உருண்டைகளை ரெடி பண்ணி நீங்கள் பரோட்டாக்குள்ளார வச்சு உருட்டினீங்கன்னா ஸ்டஃபிங் வெளியில் வராது. கடைசியாக கொஞ்சமாக நறுக்கிய கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா ஆறினவுடனே இந்த சைஸ் உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் பரோட்டாக்குள்ளார இந்த ஸ்டஃபிங்கை வச்சு உருட்டும் போது இந்த ஸ்டஃபிங் நல்லா ஆறி போயிருக்கணும். கொஞ்சம் கூட சூடே இருக்கக்கூடாது. நீங்கள் சூடான உருண்டைகளை வச்சு உருட்டினீங்கனாலும் ஸ்டஃபிங் வெளியில் வந்துடும். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த மாவையும் நம்ம ஸ்டஃபிங் எந்த சைஸ் உருண்டைகளாக உருட்டி வச்சுருக்கோமோ அதே சைஸ்க்கு இந்த மாவையும் நீங்கள் உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உருண்டைகளை உருட்டி ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு பரோட்டா செய்யும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்ததாக சப்பாத்தி கல்லில் கொஞ்சமாக கோதுமை மாவு தூவிக்கிறேன். இப்போ ஒரு உருண்டை மாவு எடுத்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு 2 பக்கமும் நல்லா இந்த கோதுமை மாவை தடவிடுங்க. எக்ஸ்ட்ரா இருக்க மாவை எடுத்துடுறேன். இப்போ இதை நம்ம பூரி சைஸ்க்கு உருட்டிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங்கிலேருந்து ஒரு உருண்டையை எடுத்து சென்டரில் வச்சுக்கோங்க. சைட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி மடிப்புகள் வச்சு ஒன்று சேர்த்து நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை எடுத்துடலாம். எக்ஸ்ட்ரா இருக்க மாவை எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. திரும்பவும் கொஞ்சம் கோதுமை மாவு சேர்த்து 2 பக்கமும் தடவிக்கோங்க. ஜஸ்ட் நம்ம இந்த பரோட்டாவை உருட்டும் போது பரோட்டா கல்லில் ஒட்டாமல் இருக்கிற அளவுக்கு நீங்கள் ட்ரை கோதுமை மாவை தடவினீங்கன்னா போதும். அளவுக்கு அதிகமாக சேர்த்தோன்னா அதுக்கப்புறம் நம்ம பரோட்டா சாப்பிடும்போது நல்லா இருக்காது. லேசான அழுத்தம் கொடுத்து உருட்டிக்கோங்க. 2 பக்கமும் திருப்பி போட்டு உருட்டிக்கோங்க. ரொம்ப திக்காக உருட்டாதீங்க, அதே டைமில் ரொம்ப மெலிசாகவும் உருட்டக்கூடாது. மீடியம் சைஸ் திக்னஸாக உருட்டிக்கோங்க.
நான் 2 பக்கமுமே காமிக்கிறேன் பாருங்கள், எதுவுமே ஸ்டஃபிங் எல்லாம் வெளியில் வரல. இந்த மாதிரி மீடியம் சைஸாக உருட்டிக்கோங்க. இப்போ நல்ல ஒரு சூடான தோசைக்கல்ல இப்போ நம்ம ரெடி பண்ண ஆலு பராட்டாவை சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. எவ்ரி 20 செகண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி திருப்பி திருப்பி போடுங்க. ஒரு 3-4 தடவை இந்த மாதிரி திருப்பி போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி உப்ப ஆரம்பிக்கும். நல்லா இந்த மாதிரி உப்பி வந்ததுக்கப்புறமா நம்ம எண்ணெயோ நெய்யோ நம்மளுக்கு எது வேணுமோ அதை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஆனால் ஆலு பராட்டாக்கு நெய் சேர்த்து தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டுக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக உப்பி வந்திருக்கு. நீங்கள் இது உப்பறதுக்கு முன்னாடியே நீங்கள் நெய் சேர்த்திங்கன்னா பராட்டா அந்த அளவுக்கு உப்பி வராது. ஒருவேளை உப்பி வரலன்னா நீங்கள் கரண்டியை வச்சு லேசாக ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா நல்லா உப்பி வர ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி நம்ம மிச்சம் இருக்கிற ஆலு பராட்டாவும் சுட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணுறீங்கன்னா இந்த ஆலு பராட்டாவை நீங்கள் சூடாக அப்படியே சுட்டு எடுத்து லஞ்ச் பாக்ஸில் வைக்கக்கூடாது. நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணுங்கள். இப்போ எல்லா பரோட்டாவும் ரெடி ஆகிடுச்சு. நல்ல கெட்டி தயிரும் ஊறுகாவும் இந்த ஆலு பராட்டாவுக்கு நல்ல ஒரு பர்ஃபெக்ட் சைட் டிஷ். குழந்தைங்களுக்குனா டொமேட்டோ கெச்சப் வச்சு கூட கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ஆலு பராட்டாவை நான் சொல்லியிருக்கிற இந்த சின்ன சின்ன டிப்ஸோடு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன்.